வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வான்மதி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 62,000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பல்வேறு இளைஞர் நலத்திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் கீழ் தோல் மற்றும் காலணி பொருட்கள் மீதான வரி விகிதங்களை மத்திய அரசு 12% 5% குறைத்துள்ளது. ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று திரு நட்டா தெரிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 140 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 62,000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பல்வேறு இளைஞர் நலத்திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் நாடெங்கிலும் 1000 அரசு ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களை தரம் உயர்த்துவதற்கான பிஎம் சேது திட்டமும் அதில் அடங்கும். புதுடெல்லி விக்ஞான் பவனில் நடைபெற்ற கௌஷல் தீக்ஷாந்த் சம்ரோக் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அறிவுசார் வலிமையே நம் நாட்டின் பலம் என்று கூறினார். சுயசார்பு இந்தியாவிற்கான பணிமனைகளாக தொழிற்பயிற்சி மையங்கள் திகழ்கிறது என்று பிரதமர் தெரிவித்தார். இளையோரின் நலனை கருத்தில் கொண்டு திறன் மேம்பாட்டிற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு மோடி குறிப்பிட்டார். இந்தியா அறிவு மற்றும் திறன் கொண்ட நாடு என்றும் அறிவுசார் வலிமை நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் அவர் கூறினார். பாரத் ரத்னா கர்பூர் தாக்கூர் பெயரில் திறன் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்த பிரதமர், இந்நிகழ்ச்சியின் போது 34 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 400 நவோதியா பள்ளிகள் மற்றும் 200 ஏக்லவ்யா மாதிரி குடியிருப்பு பள்ளிகளில் நிறுவப்பட்டுள்ள 1200 தொழிற்கல்வி திறன் ஆய்வகங்களையும் திறந்து வைத்தார். ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கம் வெற்றி பெறவும் பயனுள்ளதாக மாற்றவும் அயராது உழைத்த அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஜே.பி. நட்டாவின் சமூக ஊடக பதிவிற்கு பதிலளித்த திரு மோடி, வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான அதிகாரம் பெற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கும் இதுபோன்ற கூட்டு நடவடிக்கை முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் கீழ் கடந்த மாதம் 17ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 2ஆம் தேதி வரை நாடு முழுவதும் நடைபெற்ற சுமார் 18 லட்சம் முகாம்களின் மூலம் 6 கோடியே 50 லட்சம் மகளிருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். ஒவ்வொரு பெண்ணும் தனது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வழக்கமான சுகாதார பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் உடல் நலனை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட இந்த இயக்கம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் திரு ஜே.பி. நட்டா தனது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களும் பயன்பெறும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழா கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் நாடெங்கிலும் அமலாகி வருகிறது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாட்டின் மறைமுக வரி கட்டமைப்பை எளிமைப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக திகழ்கின்றன. இந்த சீர்திருத்தங்களின் கீழ் பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பினால் மக்களுக்கு கணிசமான ஆறுதல் கிடைத்துள்ளது. அந்த வகையில் தோல் மற்றும் காலணி பொருட்கள் மீதான வரி குறைப்பு குறித்த விவரங்கள். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் கீழ் தோல் மற்றும் காலணி பொருட்கள் மீதான வரி விகிதங்களை மத்திய அரசு 12% இருந்து 5% குறைத்துள்ளது. ஜிஎஸ்டி 2.0 படி ஒரு ஜோடிக்கு 2,500 ரூபாய் வரை விலை கொண்ட காலணிகளுக்கு தற்போது 5% ஜிஎஸ்டி மட்டுமே விதிக்கப்படுகிறது. இது இளம் நுகர்வோருக்கு நேரடி பலன் அளிக்கிறது. மேலும் சமாய்ஸ் லெதர், கலவை தோல், தோலிழை மற்றும் பதனிடுதல் உள்ளிட்ட பல்வேறு தோல் பொருட்களுக்கான ஜிஎஸ்டியும் 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நுகர்வோர் பயன்பெறுவதோடு இளம் தொழில் முனைவோர்களுக்கும் சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ளது. உள்நாடு மற்றும் ஏற்றுமதி சந்தைகளில் இந்திய பொருட்களுக்கு நல்ல வரவேற்பும் போட்டியும் அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த வரி குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விழாவில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி பங்கேற்க உள்ளார். சுமார் 450 கோடி ரூபாய் மதிப்பிலான மத்திய அரசின் நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள மேம்பால பணிகள் 2.5 ஆண்டுகளுக்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மாநில பாஜக தலைவர் திரு ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சளி, இருமல் மருந்துகளை பரிந்துரைக்கக் கூடாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் குழந்தைகளுக்கு ஏற்படும் இத்தகைய தொந்தரவுகளை உரிய மருத்துவ ஆலோசனையின் கீழ் கண்காணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அண்மையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருமல் மருந்து உட்கொண்ட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ள நிலையில்
இது தொடர்பான விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வேண்டுகோளின்படி தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகம் இருமல் மருந்தின் மாதிரிகளை சோதித்ததில் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக டைஎத்திலின் கிளைகால் இருப்பது உறுதியாகியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். இந்திய கடலோர காவல்படை கப்பல் அக்ஷர் காரைக்கால் துறைமுகத்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். விரைவு ரோந்து கப்பல்களில் அக்ஷர் 2வது கப்பலாகும். காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகத்தில் இந்திய கடலோர காவல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்புத் துறையின் கூடுதல் செயலர் திருமதி தீப்தி மோகில் சாவ்லா, கூடுதல் இயக்குனர் ஜெனரல் டோனி மைக்கேல், கடலோர காவல்படை கிழக்கு கடல்சார் தளபதி மற்றும் மத்திய மாநில அரசின் மூத்த அதிகாரிகள் முன்னிலையில் இக்கப்பல் பணியமர்த்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். அழியாதது என்ற பொருள்படும் அக்ஷர் நாட்டின் கடல்சார் நலனுக்காக மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. இக்கப்பல் ஆத்ம நிர்பர் பாரத்தின் பொருத்தமான எடுத்துக்காட்டாகும். தோராயமாக 320 டன் எடை கொண்ட இந்த கப்பல் அதிகபட்சமாக 27 நாட்ஸ் வேகத்தை அடைய 3000 கிலோவாட்ஸ் டீசல் என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது. இக்கப்பல் இந்தியாவின் கடல்சார் நலன்களை பாதுகாப்பதற்கும் கடல்சார் மண்டலங்களை கண்காணிப்பதற்கும் பயன்படுத்தப்படும். கொடிக்காத்த குமரன் என்று போற்றப்படும் திருப்பூர் குமரன் மற்றும் நாட்டின் விடுதலைக்காக அயராது பாடுபட்ட சுப்பிரமணிய சிவா ஆகியோரின் பிறந்த நாளான இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நாட்டின் விடுதலைக்காக போராடிய குமரனின் வீர நினைவுகள் மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும், நெசவு தொழில் நகரமான திருப்பூரில் பிறந்து அவரது நாட்டுப்பற்று போற்றுதலுக்கு உரியது என்றும் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட சுப்பிரமணிய சிவா மற்றும் திருப்பூர் குமரனின் பிறந்த தினமான இன்று அவர்களின் தியாகங்களை நினைவு கூறுவோம் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்க திருப்பூர் குமரன் காவலர்களால் தாக்கப்பட்ட போதும் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு உயிர் நீத்த தொடர்ந்து அவர் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். மதுரை சித்திரக்காரர்கள் குழு சார்பில் 5 ஓவியர்களின் சமகாலத்திய தனித்துவமான ஓவிய கண்காட்சி புதுச்சேரியில் நேற்று மாலை துவங்கியது. அருங்காட்சியகம் அருகே உள்ள அரசு கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி வளர் கலைக்கூடத்தில் வரும் 9ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறவுள்ளது. அகமதாபாத் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 140 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. 3ஆம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 448 ரன் எடுத்திருந்தபோது ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 146 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதன் மூலம் 2 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பான தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு 12 கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியது. நாளை மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 62,000 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பல்வேறு இளைஞர் நலத்திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களின் கீழ் தோல் மற்றும் காலணி பொருட்கள் மீதான வரி விகிதங்களை மத்திய அரசு 12%லிருந்து 5% குறைத்துள்ளது. ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று திரு நட்டா கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 140 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.